முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். சனி பகவானுடைய மூலமந்திரம் ஓம் கிராம் ஸ்ரம் சன் சனீஸ்வர தேவாய நமக. ஓம் கிராம் ஸ்ரம் சன் சனீஸ்வர தேவாய நமக. ஓம் கிராம் ஸ்வரம் சன் சனீஸ்வர தேவாய நமக. சனீஸ்வர காயத்ரி பங்கு பாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமகி தன்னோ மந்தக பிரசோதயாது. பங்கு பாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமகி தன்ன மந்த பிரசோதயாது. பங்கு பாதாய வித்மகே சூரிய புத்திராய தீமகி தன்ன மந்தக பிரசோதயாது. ஓம் கிராம் சனீஸ்வராய ஆர்ச்சனாய நமக. ஓம் கிராம் சன் சனீஸ்வர மூர்த்தயே நமக. ஓம் கிராம் ஸ்ரம் சன் சனீஸ்வர தேவாய நமக. தியான ஸ்லோகமாக நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரம் கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரம். சனீஸ்வர மகாதேவாய நமக. ஸ்தோத்திரமாக முனிவர்கள், தேவர்கள், ஏனை மூர்த்திகள் முதலானோர்கள், மனிதர்கள் சகல வாழ்வும் உன் மகிமையல்லால் வேறு உண்டோ? கனிவுள்ள தெய்வம் நீயே, கதிர் சேயே, காகம் ஏகும் சனி பகவானே போற்றி. தமியேற்கு அருள் செய்வாயே போற்றி போற்றி. முனிவர்கள், தேவர்கள், ஏனை மூர்த்திகள் முதலானோர்கள், மனிதர்கள் சகல வாழ்வும் உன் மகிமை அல்லால் வேறுமுண்டோ? கனிவுள்ள தெய்வம் நீயே, கதிர் செய்யே, காகம் ஏறும் சனி பகவானே போற்றி போற்றி. தமியேற்கு அருள் செய்வாயே. முனிவர்கள், தேவர்கள், ஏனை மூர்த்திகள் முதலானோர்கள், மனிதர்கள் சகல வாழ்வும் உன் மகிமை அல்லால் வேறு உண்டோ? கனிவுள்ள தெய்வம் நீயே, கதிர் செய்யே, காகம் ஏகும் சனி பகவானே போற்றி. தமியேற்கு அருள் செய்வாயே போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வராய நமக. ஓம் சனீஸ்வராய நமக. ஓம் சனீஸ்வராய நமக. ஈஸ்வர பட்டத்தை பெற்றவர், சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் திருக்குமாரராக அவதரித்தவர், கரிய நிறமுடையவர், காரி எனப்படும் சரி என பெயர் பெற்றார். இவரது மகனே குளிகன் ஆவான். தாமச குணம் உள்ளவர். ஒருவரின் வாழ்நாளில் அதிக காலம் இருப்பவர் இவரே ஆவர். இவர் ஆயுள்காரர். ஸ்ரீ ஆஞ்சநேயரின் அம்சம் இவர். தன்னை வணங்குவோருக்கு நீண்ட வாழ்நாள், நோய் நீக்கம், வறுமை நின்றும் விடுபடுதல் முதலிய பல போகங்களையும் அருளுபவர் சனீஸ்வர பகவானே ஆவார். சூரியகுமாரராகிய சனீஸ்வரன் பாவ பலன் தருவதில் ஈஸ்வர பட்டம் பெற்றிருக்கிறார். மற்றொரு தியான ஸ்லோகமாக நீலாம்பரோ நீலவயு கிரீடி கிருத்தர சித்தித தராசகர தனுஷ்மாந்த் சதுர்புய சூரியசுத பிரசாந்தக சதாஸ்து மஹ்யம் வரத பிரசன்ன. சதுர்புசம் சனிம் தேவம் சாபதுனீக்ரு பானகை சகிதம் வரதம் பீமஸ்தஸ்ட்ரம் நீலோத்பலாக்கிருதம். ஓம் காகத்வாஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக பிரசோதயாது. சனி பகவானே சரணம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக பிரசோதயாது. ஓம் சனீஸ்வராய நமக.
ஓம் காகஹஸ்தாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தக பிரசோதயாக சனீஸ்வராய நமக. நெடுங்கீடி பிணியலாம் நீங்கு நோன்மையும் ஒருங்கு மொயம்பு இரண்டு அங்குரும் கருந்துகில் மருங்குழலும் கழுகிவர் வனப்பும் கொண்டு அமர் அருங்கதிர் மதலை தாழ் அன்போடு ஏத்துவாம். சங்கடம் தீர்க்கும் தனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவு இன்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தருவாய். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவு இன்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தருவாயே. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய். சச்சரவு இன்றி சாகா நெறியில் இச்சகம் வாழ இன்னருள் தாராய். சனீஸ்வரன், அவருக்கு பிடித்த நாள் சனிக்கிழமை. ராசி மகரம் கும்பராசிக்கு அதிபதி. அவருடைய திக்கு மேற்கு. அவருக்கு அதிதேவதை யமன். அவருடைய நிறம் கருமை. அவருடைய உலோகம் இரும்பு. அவருடைய மலர் கருங்குவளை வன்னி. அவருக்கு சமுத்து வன்னி. அவருடைய தானியம் எள். அவருடைய வாகனம் காகம். அவர் அலிஜாதியை சேர்ந்தவர். அவருக்கு பிடித்த துணி கருப்பு நிற ஆடை. அவருடைய நவரத்னம் நீலம். சனி திசை 19 ஆண்டு காலம். சனி பகவானை வழிபட முக்கியமான திருத்தலமாக விளங்குவது திருநள்ளாறு. திருநள்ளாறை பற்றி பார்க்க போனால், அங்குள்ள இறைவன் தர்ப ஆரண்ய ஈஸ்வரர். இறைவி போகமார்த்த முளையாள். இந்த திருக்கோயிலில் தினசரி நடைபெறும் மரகதலிங்க பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது. சனி பகவானுக்கு இங்கு தனியாக ஒரு சன்னதி உள்ளது. இந்த உலகை பிரம்மா படைத்து உலகை சுற்றி வர தர்பாரண்யத்தின் அமைதி அழகு கண்டு இறைவனை நோக்கி தவம் இருந்தார். சுயம்புவாக காட்சி தந்த லிங்கத்தை வழிபாட்டுக்கு இறங்கி இறைவன் பிரம்மாவுடன் காட்சி தந்து வேதங்களின் உட்பொருளையும் பல சாத்திரங்களையும் இறைவன் பிரம்மாவுக்கு போதித்தார். பிரம்மன் இங்கே பலகாலம் தங்கி இறைவனுக்கும் இறைவிக்கும் ஏற்ற கோயில்களை படைத்து பிரம்ம தீர்த்தத்தை ஏற்படுத்தினார். சரஸ்வதியும் வாணி தீர்த்தத்தை உண்டாக்கினார். அன்னமும் இந்திரன் முதலான அஷ்டதிக் பாலகர்களும் தீர்த்தங்களும் தங்கள் பெயரில் லிங்கங்களும் ஸ்தாபித்தார்கள். இதுதான் திருநள்ளாறு தோன்றிய வரலாறு என கூறுவர். பிரம்மதேவர் இத்தலத்தில் இறைவனை பூஜித்து வழிபட்டமையால் ஆதிபுரி என்ற திருப்பெயர் உண்டு. தர்பக்காடாக இருந்ததனால் இத்தலத்திற்கு தர்பாரண்யம் என்ற பெயரும், இங்கு தியாகேச பெருமான் எழுந்தருளி இருப்பதால் நகவிடங்கபுரம் என்ற பெயரும், நளமன்னன் இங்கு வழிபட்டு கலி நீங்கிமையால் நளேஸ்வரம் நல்லார் என்ற திருப்பெயர்களும் இத்தலத்திற்கு உண்டு. இத்தலத்து திருக்கோயிலில் பிரசாதமாக சனிக்கிழமைகளில் எள்ளன்னம் வழங்கப்படுகிறது. சூரியனுக்கு சஞ்சிகை என்ற மனைவி ஒருத்தி இருந்தாள். அவள் சூரியனுடன் கூடி வாழ்ந்து வைவஸ்தமது யமன் என்ற 2 மகன்களையும் யமுனை என்ற பெண்ணையும் பெற்றெடுத்தாள். அதன்பின் சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாது தன் நிழலையே சயாதேவி என படைத்து கணவனை நீங்காது இருக்குமாறு கூறிவிட்டு தந்தை வீடு சென்று விட்டாள். தந்தை கண்டிக்க கணவனிடம் செல்ல அஞ்சி வடதுருவம் சென்று குதிரை வடிவுடன் சூரியனை நோக்கி தவம் இருந்தாள். சயாதேவி சூரியனுடன் வாழ்ந்து சாவர்ணி என்னும் மனுவையும் சனியையும் பத்திரை என்னும் பெண்ணையும் பெற்றெடுத்தாள்.
மூத்தாள் பிள்ளையை சையாதேவி கொடுமைப்படுத்தினாள். அதனால் யமன் அவளை காலால் உதைக்க முயல அவளும் அவன் கால் முறியும்படி சாபமிட்டாள். சூரியன் அதை அறிந்து யமன் குணமடைய வரமழைத்து சாயாதேவிய அவள் இன்னார் என அறிந்து சஞ்சிகையை தேடிச் சென்றார். தவம் புரிந்து கொண்டிருந்த அவளை அழைத்து கொண்டு வந்து இங்கு இரு மனைவியரோடும் வாழ்க்கை நடத்தினான். சனியை கிரகங்களுள் ஒன்றாகவும் இருக்குமாறும் செய்தான். சனியையும் காசி சென்று விஸ்வநாதரையும் வழிபட்டு தன் பதவிக்கு வேண்டிய வலிமையை பெற்றார். சனி பகவானுக்கு மந்தன், சனேச்சரன் எனும் பெயர்கள் உண்டு. யமன் தன்னுடைய இரண்டாம் தாயின் மீது கொண்ட ஆத்திரத்தில் சனியை அடிக்க சனியின் கால் நொண்டியாயிற்று. இலக்கியத்தில் திருநள்ளாறு. இத்தலம் தேவாரப் பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர் 4 திருப்பதிகங்கள் பாடியுள்ளார். திருஞான சம்பந்தர் இங்கு இறைவன் முன்பு நின்று போகமார்த்த என்று தொடங்கும் பதிகத்தை பாடியுள்ளார். இதோ அந்த பதிகம். போகமார்த்த பூன்முலையாள் தன்னோடும் பொன்னம்பலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணல் பரமேஷ்டி ஆகமார்த்த தோளுடையான் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. சைவ சமயத்தை காத்த பெருமையாகிய பச்சை பதியத்தை பெற்ற தலம் இதுவே ஆகும். சமணர்கள் சம்பந்தரை வரவழைத்து தத்த மந்திரங்களை எழுதி தீயிலிட எவருடைய ஏடு தீயில் வேகாதிருக்கிறதோ அவர் மந்திரமும் மந்திர பொருளாகிய கடவுளும் அச்சமயம் உயர்ந்தன என்று தம்முள் ஒத்துக்கொள்வது என முடிவு செய்தனர். அப்படியே சமணர்கள் நெருப்பை வளர்த்து தம் மந்திரத்தை எழுதி அதில் போட அது கருகி எரிந்து சாம்பலாகியது. சம்பந்தர் தம் பதியங்களை கொண்டு வந்து பிரித்து பார்த்திட போகமார்த்த பூன்முலையாள் என்ற இத்தலத்தில் பாடிய திருப்பதிகம் தோன்றியது. உடனே அந்த ஏட்டை நெருப்பிலிட அது எரியாமல் பச்சையாக இருந்தது. சைவ சமயமே உண்மையான சமயம் என்று நிலைநிறுத்தியது. இதே விஷயத்தை நமது அருணகிரி பெருமான் திருநள்ளாறு சென்ற சமயம் அவர் இந்த திருப்பதிகத்தை நினைவுபடுத்தியவாறே ஒரு அழகான திருப்புகழ் பாடி அருளி இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த பாடல்தான் அது. இருப்பினும் இந்த நல்ல வேளையில் அந்த திருப்புகழை படிக்கிறேன். பச்சையொன்கிரி போலிரு மாதன முற்றி தம்புரி சேர்குழல் வாழையில் பற்று புண்டரிகாம் என ஏய்கழல் விழிஞான பத்தி வெந்தரலாம் எனும் வாழ்நகை வித்திருமம் சிலை போல் நுதல் ஆரிதழ் பத்ம செம்பகமாம் அனுபூதியில் அழகாள் என்று இச்சையந்தரி பார்வதி மோகினி தத்தை பொன்கவி ஆகிலை போல் வயிர் இற்பசுங்கிளியான மின்னூலுடைய அபிராமி எக்குலங்குடிலோடு யாகவையும் இற்பசெந்திரு நாளினல்லால் அறம் எப்பொழுதும் பகிர்வாள் குமரா என உரியனோம். கச்சையும் திருவாளும் இராருடை பொற்புயங்களும் வேளும் இராளுமுல கச்சி வங்கமெலாம் முகம் ஆருள முருகோனே கற்பகம் திரு நாடுயர் வாழ்வுற வித்தர் விந்தையர் மாகர் சபாசன கட்டவெம் கொடு சூர்கிளை வேறற விடும் வேளா நச்சு வெண்பட மீதனை வார்முகில் பச்சை வெண்புயனார் கருடாசனர் நற்கரத்து நூல் வளை நேமியர் மருகோனே நற்புணந்தனில் வாழ்வள்ளி நாயகி இச்சை கொண்டொரு வாரண மாதோடு நத்தி வந்து நல்லாள் உரை தேவர்கள் பெருமாளே சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் சுவாமி சரணம். நத்தி வந்து நல்லார் உரை பெருமாளே சரணம் சரணம் சரணம்.
சனீஸ்வரனுக்கு பிடித்த ராகம் யதுகுல காம்போதி. அந்த யதுகுல காம்போதி ராகத்தில் நமது குருஜி அவர்கள் அழகாக இந்த பாடலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். குருவே சரணம். இத்தலத்தின் வரலாறுகளை பார்க்க போனால் ஆறுகளானாலும் வயல்களானாலும் சூழப்பட்ட இத்தலம் கிழக்கு பார்த்த ராஜகோபுரங்களுடன் அழகாக கம்பீரமாக விளங்குகிறது. உள்ளே நுழைய இடப்பக்கம் இடையன் கோயிலும் பிரசாத கடையும் வலப்பக்கம் அலுவலகமும் பசுமாடமும் உள்ளன. முதல் பிரகாரம் தெற்கு பிரகாரம் நந்தவனமும் வடமேற்கில் வசந்த மண்டபமும் சுற்றி வந்தால் வடகிழக்கில் மூலை பகுதியில் ஸ்ரீ காலத்திநாதர் ஆலயமும் உள்ளது. அடுத்த பிரகாரம் நுழைய கோபுர வாயிலின் தென்பக்கம் கற்பக விநாயகர் உள்ளே நுழைந்ததும் அந்த சுற்றின் தென்புறம் சுந்தரர் உள்ளார். அடுத்து 4 விநாயகர், சிவலிங்கம், 63 கலிநீக்கிய நலன் வெளிப்பட்ட சிவலிங்கம் உள்ளது. அப்பிரகாரத்தை தென்மேற்கு மூலையில் ஸ்வர்ண விநாயகர், அடுத்து சோமாஸ்காந்தர், சப்தவிட லிங்கங்கள், திருமால், 3 பைரவர்கள் உள்ளனர். தென்மேற்கு மூலையில் வள்ளி தெய்வயானை, சுப்பிரமணியர், திருமகள் ஆலயங்கள் உள்ளன. எண்ணெய் காப்பு மண்டபம் தாண்டி பைரவர் ஆலயம், நடராஜர், சிவகாமி சபைகள் உள்ளன. சூரியன் மேற்கு நோக்கி இருக்கிறார். கற்ப கிரகத்தில் நல்லாறு அப்பன் மூலவர் கிழக்கு நோக்கி உள்ளார். தெற்கு பக்கம் தியாகராஜ பெருமான் சன்னதி இருக்கிறது. இறைவன் சன்னதியில் பலிபீடம் நந்தியும் சற்று விலகியுள்ளார். கற்ப கிரக சுவற்றில் துர்க்கை, தென்பக்கம் தட்சிணாமூர்த்தி உள்ளனர். சுவாமி சன்னதியின் வெளிப்பிரகாரத்தில் கட்டை கோபுரம், வடபக்கம் மாடத்தில் சனி பகவான் நின்ற கோலத்தில் உள்ளார். அவருக்கு முன் பக்கம் அம்மன் சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. தலவிருட்சமாக தர்பை புல் இங்கு தோற்றமளிக்கிறது. இங்கு 11 தீர்த்தங்கள் உள்ளதாக கூறுகிறார்கள். தலத்தின் பெருமையை பார்க்க போனால் இந்த தலத்தில் பெருமை நலனுக்கு கலி நீங்கியதுதான். அவனது வழிபாட்டில் உருகிய சனி பகவான், என் காலத்து உன் சரிதை கேட்போரை நான் அடையேன், என் கால அமில வேலாய் இது உண்மை என்று கூறினார். அஸ்வமேத யாகம் நிகழ்த்திய கலிகாதிபதி சாப விபூஷணம் பெற்றார். கோதாவரி நாட்டு மன்னன் தூயகண்டவர்மனின் புத்திர பேற்றுக்காய் உழைத்த 2 அந்தணர்கள் தம்முள் வேறுபாடு கொண்டு அதன் பயனாக கோகத்தை ஏற்பட்டு சாப விமோசனம் பெற்றவர்கள். இத்தலத்தில் அன்னதானம் செய்வதன் அருமை பெருமையை உணர்த்தப்பட்டது. காம்பிலி நாட்டில் நொண்டி குப்தன் என்னும் வைசியன் தம் 2 மைந்தர்களுக்கும் பெரும் பொருள் வைத்துவிட்டு மறைய காம வசப்பட்டு அவர்கள் அப்பொருளினை இழந்து பொய்யாவிரதர் என்னும் அந்தனரை சந்தித்து அவர் வாயிலாக நல்லாற்றை தொழுது மிருத்யுஞ்ச மந்திரத்தால் பேறு பெற்றவர்கள் என்ற பெருமை படைத்தது இத்தலம். ஜோதிடத்தில் சனி பகவான். ஜோதிடப்படி சனி பகவான் மகரம் கும்ப ராசிகளுக்கு அதிபதி. ஒருவருடைய ஆயுள் காலத்தையும் இறப்பையும் நிர்ணயிப்பவர் சனி பகவானே. ஜீவனம், கீழ் பணிபுரிதல், அவமான அபவாதங்கள், பயம், துக்கம், சூது, உயிர்வதை முதலியவற்றிற்கு காரணகம் பெற்றவன் சனி பகவானே. நரம்புகள், தோல், முடி, நகம், ஈரல்கள், பல், மூட்டுக்கள் ஆகியவற்றில் ஆளுமை பெற்றவர் இவர். சனி தசை 19 ஆண்டுகள். 4வது தசையாக சனி வந்தால் அத்தசை முடியும் போது ஆயுளையும் முடித்து விடுவார். சனி பார்வை மிகவும் கொடியது. 3, 7, 10 ஆகிய வீடுகளை பார்வையிடுவார். அவரவர் சந்திர ராசிக்கு
12 12 என்ற 3 ராசிகளில் சம்சாரம் செய்யும் போது 7.5 நாட்டு சனி என்று கூறப்படுகிறது. சனி பகவானுடைய சிறப்பு வழிபாடாக ஆலயத்தின் முன்பு விற்கும் பூஜை தட்டு, கருப்பு துணி, நெய் விளக்குகள், உளுந்து தானியம் வாங்கிக் கொண்டு அபிஷேகம், நைவேத்தியம், அன்னம் இவற்றை சேகரித்து சனி பகவான் கோயில் சென்று அர்ச்சனைக்கு தர்ச்சனை கொடுத்து நமது சிறப்பு வழிபாட்டை செய்ய அது ஒரு நல்ல பிராயச்சித்தமாகும். நெய் விளக்குகளை விளக்கு மாடத்தில் ஏற்றி வைத்து சனி பகவானிடம் வந்து அபிஷேகம், அர்ச்சனை, ஆராதனை, நிவேதனம் முடித்து வணங்கி நமது துன்பம் போக்க வேண்டிக் கொண்டு கோயிலின் வாசம் பக்கம் வந்து நம்மிடமுள்ள அபிஷேகம், நைவேத்திய, அன்னம் இவைகளை தானம் செய்து நமது சிறப்பு வழிபாட்டை முடிப்பது என்பது இந்த திருக்கோயிலில் உள்ள ஒரு பழக்கமாக விளங்குகிறது. சனி பகவானுக்கு மந்தன், சனைச்சரன் என்ற பெயர்கள் உண்டு. சனைச்சரன் என்பதே சனீஸ்வரன் என்பதாயிற்று. யமன் தன் 2ஆம் தாயின் மீது கொண்ட கோபத்தால் சனியை அடித்தான். அதனால் சனியின் கால் நொண்டியாயிற்று. தட்ச யாகத்தில் சனி ஒரு கண்ணை இழந்தார். சனி பகவான் 4 கரங்களை உடையவர். வலக்கரத்தில் பரதான முத்திரையும் பாம்பும் கொண்டவர். இடக்கைகளில் வில்லும் சூலமும் உடையவர். இவருக்கு கருநிறமுள்ள கழுகு வாகனமாக சொல்லப்பட்டிருந்தாலும் சில ஆகமங்களில் இவருக்கு காகம் வாகனமாக சொல்லப்பட்டுள்ளது. இவர் மனைவியின் பெயர் ஜேஷ்டா தேவி. இவருக்கு தானியம், எள், சமுத்து, வன்னி. சனி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஆயுள்காரனாக விளங்குபவர். சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை, கெடுப்பாரும் இல்லை என்பது பழமொழி. ஆதலில் அனைவரும் இவரை பயபக்தியுடன் வழிபடுவர். ஆனால் திருநள்ளாற்றில் சனி பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக விளங்குகிறார். அவருக்கு தனியே அஷ்டோத்திரம், சகஸ்ரநாம அர்ச்சனைகள் செய்ய முடிகிறது நம்மால். அங்கு நளதீர்த்தம் கோயிலுக்கு சற்று தள்ளி உள்ளது. இந்த தலத்திற்கு வரும் மக்கள் எண்ணெய் தேய்த்து இதில் நீராடுகின்றனர். இத்தீர்த்தத்திற்கு செல்லும் வழி தெளிவாக ஆர்ச் மூலம் அந்த நளதீர்த்தம் இருப்பதை காட்டி இருக்கிறார்கள். இதில் நவக்கிரகங்களுக்கும் தனித்தனி கிணறுகள் உள்ளன. நலதோஷம் நீங்கி வழிபட்ட ஸ்தலமாகியால் நவக்கிரக சன்னதி இங்கு இல்லை. கோயிலுக்கு எதிரில் சன்னதி வீதியில் பிரம்ம தீர்த்தம் உள்ளது. சுந்தரர் பாடல் பெற்ற ஸ்தலம். அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். தலபுராணம் உள்ளது. முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.